ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ற குழந்தைய விட லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ற குழந்தை தான் புத்திசாலி. இந்த உலகத்துல பெரும்பாலான மக்கள் ரைட் ஹேண்டர்ஸ் தாங்க இருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. அதுலயும் ஸ்பெஷலா சில பேர் பாத்தீங்கன்னா 2 கையுமே யூஸ் பண்ற டாமினன்ட் பீப்புளா இருக்காங்க. பட் ஆனா இதை வச்சு நம்ம அவங்களோட இன்டெலிஜென்ஸை கண்டிப்பா ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. நம்ம குழந்தைகளுக்கு எந்த வயசுல ஹேண்ட் டாமினன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் as a பேரண்டாங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 2 வயசு வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு எந்த ஹேண்ட் டாமினண்டா இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. 2 கையுமே தான் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்டை வாங்குவாங்க, மாத்துவாங்க. பட் ஆனா 2 to 4 வயசுக்குள்ள கண்டிப்பா அவங்களோட டாமினன்ஸை காட்டிடுவாங்க. ஒரு கிரையான் பிடிக்கிறதுலையோ, ஒரு ஸ்பூனை ஹோல்ட் பண்றதுலையோ, சாப்பிட்றதுக்கு எந்த கை வருதுங்களையோ நீங்க ஈஸியா டாமினன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் பேரண்ட்ஸ் நீங்க பண்ணவே கூடாத ஒரு முக்கியமான தப்பு, நல்ல பழக்க வழக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ரைட் ஹேண்ட் தான், இல்ல வந்து நீ ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றதை விட லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணா நல்லா அறிவாளியா வருவேன்னு சொல்லிட்டு ஹேண்ட் டாமினன்ஸை மாத்தி ட்ரெயின் பண்ணிடாதீங்க இந்த 2 to 4 வயசுல. அதுதான் பிற்காலத்தில் உங்க குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் ஒரு பேர்டனையும் கிரியேட் பண்ணிடும். ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. எந்த டாமினன்ட் ஹேண்ட் அவங்களுக்கு இருக்குதோ அது பிரகாரமே விட்டீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையுமே அவங்களோட ஸ்கில்ல ரொம்ப யூனிக்காவும் ரொம்ப சூப்பராகவும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிறத மறந்துடாதீங்க. இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.